எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோருக்குமே டூர் போகணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். ஆனால் இந்த டூர் அப்படின்ற விஷயம் வரும்போது தான் நம்மளுக்கு பல்வேறு சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே அவாய்ட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே டிக் ஆகிற மாதிரி ஒரு பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக திருவனந்தபுரம். இந்த திருவனந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டி இது எல்லாமே இருக்குது. அடுத்ததாக திருவனந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் ரொம்ப குளிரே இல்லாத ஒரு பிரதேசம். அதுவும் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட பக்கத்துலேயே இருக்கனால அங்கே உள்ள எல்லா மக்களுமே தமிழ் ரொம்ப நல்லா பேசுவாங்க. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை அங்கே இல்லை. அடுத்ததாக சேஃப்டிக்கு திருவனந்தபுரம் ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸுங்க. நீங்கள் சேஃப்டியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததாக சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் அங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட்டோவோ காரோ அங்கே எடுத்துக்கலாம். ரொம்ப சீப் ரேட்லேயே கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருவனந்தபுரம். அடுத்ததாக திருவனந்தபுரத்தில் புகழ்பெற்ற பல்வேறு கோயில்களும் இருக்குது, சர்ச்சஸும் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக திருவனந்தபுரத்தை உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது விசிட் பண்ணணுங்க. திருவனந்தபுரம் போகிறதுக்கு சீசன் அப்படின்னு பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஆனால் நீங்கள் அங்கே மான்சூன் டைமில் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மான்சூன் டைம்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்ற எல்லா டைமுமே நீங்கள் திருவனந்தபுரத்தை விசிட் பண்ணலாம். இப்படிப்பட்ட திருவனந்தபுரத்துக்கு நாங்கள் ஃபேமிலியாக டூருக்கு போனோம். அந்த டூர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் டூருக்கு பிளான் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி போனால் நல்லாயிருக்கும், எந்தெந்த பிளேஸை கண்டிப்பாக பார்க்கணும், எந்தெந்த பிளேஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், 2 நாள் டூர் பிளான் பண்ணிங்கன்னா அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது, இது மாதிரி எல்லா தகவல்களையும் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. எங்கேயாவது சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப தூரம் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு டூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். எனக்கு உடனே திருவனந்தபுரம் தான் கண்ணு முன்னாடி வந்துச்சு. நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்புனோம். சரியா நைட்டு 11:30 மணிக்கு புனலூர் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ட்ரெயின் மதுரையிலேருந்து கிளம்புது. டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நாங்கள் ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெயின் கரெக்டாக 11:30 மணிக்கு நைட்டு மதுரையில் கிளம்பி சரியாக காலையில் 6 மணிக்கெல்லாம் திருவனந்தபுரம் போயிடுதுங்க. மதுரை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது திருவனந்தபுரத்துக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காலையில் 6 மணிக்கு திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டோம். அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம் போட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா டூருக்கு சுற்றி பார்க்க கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க திருவனந்தபுரத்தில் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அதனால் நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப அசஸபிளாக தான் எல்லா இடமுமே இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்தாலே ஆட்டோக்காரங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு ரேட்டு கம்மி தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நாள் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நாங்கள் அதெல்லாம் வேணாங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் டூருக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட நம்பரும் வாங்கிக்கிட்டோம். தேவைப்பட்டால் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அந்த ஆட்டோ டிரைவர் ரொம்ப நல்லா தமிழ் பேசினார். அவர் மட்டும் இல்லைங்க, திருவனந்தபுரத்தில் மேக்ஸிமம் எல்லாருமே ரொம்ப நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு போனால் கொஞ்சம் நல்ல ரூம்ஸாக தாங்க செலக்ட் பண்ணுவேன். கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக சேஃப்டியாக இருக்கணும். ஃபேமிலியாக தங்க போகிறோம், அதனால் சேஃப்டி முக்கியம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் காசு அதிகமானாலும் நல்ல ஹோட்டலாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். அதே மாதிரியே பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த 2 இடத்துல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேயே ஒரு நல்ல ஹோட்டல் தென்படுச்சு. அந்த ஹோட்டல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஹைலேண்ட். இங்கே ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கேட்டகரியில் கிடைக்கிது. நான் ஏசி ரூம் புக் பண்ணியிருந்தேன். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர் டே 2000 ரூபா வந்துச்சு. இதுவே நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலும் அங்கேயே ரூம்ஸ் இருக்குது. 1000 ரூபாயிலேருந்தே ரூம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி 1000 ரூபாய் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வேறு நிறையா ஹோட்டல்ஸ் கிடைக்குது. இன்னும் கம்மியான ரேட்லேயே நீங்கள் அங்கே தங்கிக்க முடியும். ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு வெளியே வந்தோம். திருவனந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தமிழ்நாட்டு ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். தோசை, இட்லி, பொங்கல், வடை, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லையே ஃபுட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலை விட்டு வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வாக்கிங் மாதிரி வந்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே லக்ஷ்மி பவன் அப்படின்னு ஒரு நல்ல ஹோட்டல் கண்ணுக்கு பட்டுச்சு. அங்கே போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். இட்லி, வடை, பொங்கல் எல்லாமே கிடைக்குதுங்க. அதனால் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணபடி அன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஜூவை விசிட் பண்ணலான் இருந்தோம். திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய ஜூ இருக்குங்க. அந்த ஜூ பெருசு மட்டும் இல்லை, ரொம்ப ஃபேமஸானதும் கூட. நீங்கள் திருவனந்தபுரம் போனீங்கன்னா, அதுவும் குழந்தைகளை கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 பஸ் மாறணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஆட்டோக்கு எவ்வளோன்னு விசாரித்தப்ப 80 ரூபா கேட்டாங்க. சரி 3 பேராக போகிறோம், ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி
ஆட்டோவில் கிளம்பி ஜூக்கு போயிட்டோம். ஜூவோட என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சுங்க. இந்த திருவனந்தபுரம் ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு மண்டே ஹாலிடே, அதனால் நீங்கள் டூர் பிளான் பண்ணிங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூக்கு என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கு 20 ரூபா வாங்குறாங்கங்க. 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான் கட்டணம். வயசானவங்களாக இருந்தாங்கன்னா உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு எலக்ட்ரிக் கார் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதுக்கு நீங்கள் அமௌண்ட் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே தண்ணி பாட்டில் அலௌடு இல்லைங்க. அதே மாதிரி எந்த சாப்பாடும் அலௌடு கிடையாது. தண்ணி பாட்டில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வெளியே 20 ரூபா கொடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி விட்ருவாங்க. நீங்கள் ஜூவை விட்டு திரும்பி வெளியே வரும்போது அந்த ஸ்டிக்கரை காட்டி, அதாவது நம்ம பாட்டிலை வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அந்த ஸ்டிக்கரோட பாட்டிலை காட்டினோம்னா உங்களுக்கு 20 ரூபாயா திரும்ப கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரி உங்களோட வாட்டர் பாட்டில்ஸை அங்கே தூக்கி போட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஃபெசிலிட்டி செஞ்சு வச்சுருக்காங்க. ஜூக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே நம்ம மூதாதையர்களான குரங்குகளை வரிசையாக வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து ஆந்தை பெருசாக இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மிருகங்கள் இருக்குது. அதே மாதிரி வைல்டு அனிமல்ஸ், சிங்கம், புலி, சிறுத்தை, ஹைனா, கரடி, இப்படி எல்லா மிருகங்களுமே உள்ளே இருக்குங்க. அதே மாதிரி பாம்புக்கு தனி செக்ஷன் இருக்குது. அந்த பாம்பு செக்ஷனை பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விதவிதமான பாம்புகளை உள்ளே வச்சுருக்காங்க. அந்த பாம்பு பற்றிய தகவல்களையும் வெளியே ஒட்டி வச்சுருக்காங்க. அதை படித்து பார்த்து நம்ம என்னென்ன பாம்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஆரம்பத்தில் சந்தோஷமாக சுற்றி பார்த்த எங்கள் பாப்பா போக போக நடக்க முடியாமலே ரொம்ப கஷ்டப்பட்டா. எப்பப்பா இதை முடிச்சுட்டு வெளியே போவோம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படியே வெளியே வந்த உடனே ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. அதில் ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்தேன். நல்லா ஆசையாக விரும்பி சாப்பிட்டா. நம்ம கால்களை வலிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசுங்க அந்த ஜூ. நடந்து நடந்து கால் வலிச்சு போயிடும் கொஞ்சம் தூரத்துலேயே. அந்த ஜூ கேம்பஸ் பக்கத்துலேயே நேப்பியர் மியூசியம் அப்படின்ற மியூசியம் இருந்துச்சுங்க. அதுக்கு 20 ரூபா டிக்கெட் கொடுத்தோம். உள்ளே போய் பார்த்தோம். பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் ஒழுங்காக அழகாக வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே நிறைய ரோஸ் பிளான்ட் இப்படி நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு உள்ளே போய் அந்த மியூசியத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அந்த கேம்பஸ்குள்ளேயே மீன்கள், அதுக்கப்புறமா சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கான பார்க், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக நாங்கள் லஞ்சுக்குள்ளேயே வெளியே வந்துட்டோம். நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு ஜூக்குள்ளே என்ட்ரானிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 மணிக்கு வெளியே வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. அது வரைக்கும் தான் உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும் டைமிங்ஸு. நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணபடி லஞ்சுக்கு அப்புறமா ஆக்குளம் டூரிஸ்ட் வில்லேஜ் அப்படின்ற பிளேஸை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆக்குளம் டூரிஸ்ட் வில்லேஜ் இது எப்படி இருக்கும் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்துருந்தோம். அதை வச்சு சரி அங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். வெளியே வந்து ஆட்டோக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டப்போ அது ரொம்ப தூரமாக இருக்குது, 150 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சில ஆட்டோக்காரங்க 200 ரூபாயும் கேட்டாங்க. ஆனால் அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லையே, எதுக்கு அங்கே போகிறீங்க அப்படின்னு தான் நிறையா பேர் கேட்டாங்க. இருந்தாலும் யூடியூப்பில் வீடியோஸ் நிறையா பார்த்தோம். அதில் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி அங்கே போய் நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆக்குளம் டூரிஸ்ட் வில்லேஜுக்கு ஆட்டோவில் கிளம்புனோம். 150 ரூபா பேசணும். ஜூலேருந்து ஆக்குளம் டூரிஸ்ட் வில்லேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது. எங்களை ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் இறக்கி விட்டார். அந்த ஆக்குளம் டூரிஸ்ட் வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோம். உள்ளே பார்த்திங்கன்னா பிரியாணி, சாப்பாடு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கே லஞ்சை முடிச்சிட்டோம். நாம் கேட்காமலேயே ஃபிஷ் ஃப்ரை அங்கே வச்சாங்க. சரி காஸ்ட் கம்மியாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அதுக்கே 200 ரூபா கிட்ட பில்லு போட்டிருந்தாங்க. இருந்தாலும் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2:30 மணிக்கு ஆக்குளம் டூரிஸ்ட் வில்லேஜுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. சும்மா வெறுமனே சுற்றி பார்க்கணும் அப்படின்னா 20 ரூபா தான் டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்க. அது போக உள்ளே 2-3 இடம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் போகணும்னா தனித்தனியாக நீங்கள் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு ஏதாவது பிடிச்சிச்சின்னா அதுக்கு டிக்கெட் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். உள்ளேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதுக்கும் தனியாக டிக்கெட் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆக்குளம் டூரிஸ்ட் வில்லேஜ் பார்த்திங்கன்னா என்னமோ ஆள் நடமாட்டமே இல்லாமல் ரொம்ப வெறுமனே கிடந்துச்சு. என்னடா இப்படி இருக்குது, நம்ம இதுக்கு வேறு ஆட்டோக்கு 150 ரூபா கொடுத்து வந்திருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ளே நடந்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு டாய் ட்ரெயின் ஓடிட்டு இருந்துச்சு, அது ரொம்ப பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன சறுக்கு இந்த மாதிரி விளையாட்டு இருந்துச்சு. அது எல்லாமே ஃப்ரீ தான். அதில் எங்கள் பாப்பா நல்லா சறுக்கி விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அடுத்து அதுலேயே மேலே போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதாவது படியேறி நம்ம மேலே போகணும். அங்கே தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம ஆக்டிவிட்டீஸ் போய் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மேலே போய் போனால் அந்த ஆக்டிவிட்டீஸ் செக்ஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. நிறையா டூரிஸ்ட் வந்தால் தானே எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் விளையாடுறதுக்கோ அதில் ஈடுபடுறதுக்கோ யாருமே இல்லை. ஏதோ தனியாக நம்ம பட்டுக்கு இருந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் உள்ளேயே இருந்தாங்க. சரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி யாருமே இல்லாத இடத்துல நம்ம மட்டும் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு
எதுவுமே செய்யாமல் அப்படியே ஒரு மணி நேரம் உள்ளே சுற்றிட்டு அப்படியே கிளம்பி வெளியே வந்துட்டோம். நீங்கள் டூருக்கு பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆக்குளம் டூரிஸ்ட் வில்லேஜ் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். உள்ளே அப்படி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. ஆனால் அது எதுவுமே இப்போது செயல்படுற மாதிரியே தெரியல, யாருமே இல்லை. உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக ஆக்குளம் டூரிஸ்ட்லேருந்து ஒரு 4 மணி போல் வெளியே வந்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே லூலு மால் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. திருவனந்தபுரத்துலேயே மிகவும் ஃபேமஸான லூலு மால், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே பெரிய ஒரு மால் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாமளும் அந்த லூலு மாலை விசிட் பண்ணலாம் அப்படின்னு வெளியே வந்து ஆட்டோ கேட்டோம். 50 ரூபா தான் கேட்டாங்க. உங்களை லூலு மாலுக்கு ஆப்போசிட்டில் இறக்கி விட்றோம், நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி லூலு மாலுக்கு கிளம்பிட்டோம். லூலு மால் நிச்சயமாகவே நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப பெருசாகவே இருக்குங்க. நாங்கள் ரொம்ப நேரம் சுற்றினோம், ஆனால் கூட எங்களால் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. உள்ளேயே ஒரு பெரிய தேட்டரும் இருக்குது. கிட்டத்தட்ட 12 ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது போக நிறையா கேம்ஸும் உள்ளேயே இருக்குது. இது போக நிறையா ராட்டினங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த லூலு மாலுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது மாதிரி ஃபுட் கோர்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம சும்மா சுற்றி தானே பார்க்க போகிறோம், என்ன வேலையாக செய்ய போகிறோம் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி உள்ளே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஏற்கனவே காலையில் ஜூவில் நடந்து கால் வலியாக போச்சு. அதனால் லூலு மாலில் ரொம்ப சுற்றவும் முடியல. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே நம்மளுக்கு பிடிச்சதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே லூலு மாலை விட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. லூலு மாலை விட்டு வெளியே வந்தாலே நம்ம திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால் நாங்கள் கவர்மெண்ட் பஸ்லேயே லூலு மாலிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் எங்கள் ஹோட்டல் இருக்கனால வாக் பண்ணி அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஹோட்டலுக்கு போய் அப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் வெளியே வந்து காலையில் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டோமோ அதே தமிழ்நாடு ஹோட்டல்லையே திரும்ப நைட்டு டின்னரையே முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தோங்க. எங்களோட திருவனந்தபுரம் டூரோட ஃபஸ்ட் டே இப்படி தான் முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் கால் தான் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு நல்லா போய் நிம்மதியாக தூங்கணும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பல்வேறு இடங்களுக்கும் போனோம். அதை நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டேவோட செகண்ட் டே எங்களோட டூர் ரொம்ப அட்வென்ச்சரஸாகவே இருந்துச்சு. அப்படி செகண்ட் டேயில் எங்கெல்லாம் போனோம், எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வேண்டப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷனான அடுத்த பார்ட்டையும் மறக்காமல் பாருங்கள்.